ஹாய் ஹலோ வெல்கம் டு மண்டே மார்னிங். நேற்று உழவு ஓட்டி விதை போட்டாங்க இல்லையா சோளம், அதுக்கு நல்ல மழை நைட்டு தட்டி எடுத்துருச்சுங்க. சூப்பரான விவசாயம் இல்லையா, அழகாக இருக்கு இல்லையா. காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி க்ரீனிஷாக பார்க்குறது நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லது, மனசுக்கு அதை விட ரொம்ப அழகு இல்லையா. ஸோ சூரிய உதச்சிட்டாரு, அப்படியே நம்ம போய் கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு அழகாக கோலமெல்லாம் போட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து வெங்காயம் வரமிளகாலாம் தாளித்து இன்றைக்கி முருங்கைக்கீரை கொஞ்சம் ஆஞ்சு வச்சது இல்லையா. ஸோ அது அழகாக எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அன்றைக்கி எப்படிம்மா சூப்பராக முருங்கைக்கீரை கடைஞ்சிங்கன்னு. ஸோ ரெசிபி சொன்னாங்க, அதே மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு வரமிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுறணுங்க, சாம்பார் தூள் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த மாதிரி பருப்பு நல்லா திரியாக வேக வச்சு கொஞ்சம் தக்காளி, சீரகம், பூண்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த கொஞ்சமாக அரைச்ச தேங்காயும் ஊற்றி முதல்ல இந்த குழம்புக்குள்ளே மசாலாலாம் கொதிக்கி விட்டுறணும். கொதிக்கி விட்டதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நல்லா போட்டணும். முருங்கைக்கீரை ஆல்ரெடி தண்ணியில் 2-3 தடவை நல்லா அலசினதுக்கப்புறம் கையில் எடுத்தால் ஒட்டிக்கும். அது மாதிரி இந்த மாதிரி கரண்டியில் வலிச்சு எடுத்தோம்னா அழகாக முருங்கைக்கீரை இவ்வளோதாங்க பிடிக்கும். ஸோ நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து பருப்பும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய் வேணால் எது வேணால் விட்டு அப்படியே உப்பு போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோ மணமாக இருக்குங்க. அதாவது இதோட கால்சியம் ரிச்சுங்க முருங்கைக்கீரை. லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஜென்ஸ் 1000 சொன்னாலும் நம்ம வளர்கிற குழந்தைகளுக்கும் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க லேடிஸும் முருங்கைக்கீரை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அவ்வளோ மணமாக இருந்ததுங்க முருங்கைக்கீரை. அப்படியே அந்த சாப்பாட்டில் சுடு சாப்பாட்டில் சாப்பிட்றக்கு எப்போவுமே முருங்கைக்கீரை. நீங்கள் நம்ம சின்ன வயசுலலாம் பால்வாடி போவோம், இப்போல்லாம் எல்கேஜி யூகேஜிங்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலலாம் பால்வாடி போகும்போது கீரை சாதம், பீட்ரூட் சாதம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க ஸ்கூலில். அந்த கீரை சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அந்த பீட்ரூட் சாதம் அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட அந்த கீரை சாதம்னா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. ஸோ முருங்கைக்கீரை தான் அப்போல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. கூடவே பார்த்திங்கன்னா சுக்குட்டி கீரை பொரியலும் பண்ணியிருந்தேன். ஸோ முருங்கைக்கீரை நல்லா பருப்பில் போட்டு நல்லா வெந்துருச்சுங்க. ரசமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு மார்னிங் அப்படியே இன்றைக்கி யோகா கிளாஸ் இருக்கங்காட்டி மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் பாருங்கள் இன்றைக்கி மட்டும் ரொம்ப அக்கறையாக பெட்டில் இருக்க ஈரத்துண்டை காய போடுற மாதிரியே கிளம்புனாரு. மற்ற நாளில் அப்படியே கிடக்குங்க. அதுவும் ஏன் தலைகாணி மேலே தாங்க தூக்கி வீசியிருப்பாங்க, அவங்க தலைகாணி மேலேலாம் நடக்காது. அந்த துண்டோட ஈரம் அப்படியே அந்த பெட்டில் உறிஞ்சிருக்கும். ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க, கப்போர்டை சாத்தியிருக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்கங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களும் கிளம்பிட்டாங்க பாய் சொல்லிவிட்டு. ஸோ பசி எடுத்தது. இன்றைக்கி பப்பாளி, கீரை, முறுக்கு எல்லா ஐட்டம் இருக்குது. அப்படியே ரதமாக சாப்பிட்றலாம். அதுவும் முருங்கைக்கீரைங்காட்டி முந்தி அடிச்சுட்டு போய் சாப்பிட்றணுன்னு அப்படி நான் சாப்பிட்டுட்டேங்க. தேங்காய் துவையல், தோசையை சுட்டு சாப்பிட்டோம். நைட்டுக்கு வந்து ரொம்ப மழை பெஞ்சுது. சரி சமையல் செய்ய வேண்டாம், ஹஸ்பண்ட் வந்து வெஜ் குருமாவும் புரோட்டாவும் வாங்கிட்டு சொன்னேன். கூடவே தக்காளி சட்னி மட்டும் அரைச்சேங்க. செம காம்பினேஷனாக இருந்தது. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரே அப்பா பொண்ணு ஃபைட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ புழுவின் ராஜாவாம்மா. ஒரே காமெடிங்க. தேங்க்யூ.